இது என்னது? கொத்தமல்லி. கொத்தமல்லி. வா. இது என்னது? கொத்தமல்லி. கொத்தமல்லி பூ. மல்லி வச்சுதான் சமையல் போடுற மல்லி. நல்ல வாசனையா அருமையா இருக்கு. சமையல் செய்த மேய்ச்சல் பொருள் என்னது இது? ருசியா இருக்கா? ருசியா இருக்கு. என்னத்தை பார்த்துட்டு வாசம் என்னது இது? கொத்தமல்லி எப்படி இருக்கு? அழகா இருக்கு. வாசனையா இருக்கு. மேலே பொறிக்கூடாது, கீழே இந்த மாதிரி சைடில் பொறிக்கணும். இந்த மாதிரி இந்த மாதிரி லீஃபு இது மாதிரி பறிக்கணும். குட். இதோ கீழே இருக்காது, இதோ இருக்க இதை தாழ பறிச்சு இது அழகழகாக பூ பூத்துச்சு. என்னது இது? கொத்தமல்லி. என்ன பண்ணோம் இதை எடுத்து போய் என்னடா போட்டு வேக வைக்கணும்? எதில் போட்டு? எப்படி இருக்கும்? சரிம்மா. இது வந்து கொத்தமல்லியுடைய விதைங்க. பூ பூத்து காய்க்கவே ஆரம்பிச்சிச்சு. இதுதான் காய்ஞ்ச பிறகு நம்ம கொத்தமல்லி அதான் பவுட்ரு அரைச்சி யூஸ் பண்ணுறாங்க இல்லையா சமையலுக்கு, அப்புறம் மிளகு அரைக்கும் போது யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதே கொத்தமல்லி தாங்க. பூ சரி விதையாக்கி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே பூக்க வச்சுட்டு விட்டோம். இப்போ இது ஒரு பட்டர்ஃப்ளை பாருங்கள், நல்லா தேன் சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருக்குங்க. இதில் எந்த ஒரு உரமோ ஊரியாவோ போடலை, இயற்கையான விவசாயம்தான். வெறும் மாட்டு சாணம் மட்டும்தான் போட்டு இந்த கொத்தமல்லியும் இந்த மிளகாவை நட்டது. மெயின் பயிராக மிளகா தான் வச்சுது. இது வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி சரி போட்டு பார்ப்போம் வருதா, அந்த பறித்து ஊறுகாய்க்கு யூஸ் பண்ணிக்கலான்னு போட்டது. ஆனால் எல்லாமே நல்லா அழகாக பொழைச்சிருச்சு. இப்போ அந்த மிளகா மற்ற செடிக்கெலாம் என்ன ஆச்சுன்னா சின்னதாகிடுச்சு. இதுக்கு வளர்த்து பெருசாகி விதைக்க, அதாவது பூ பூத்து விதைய வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க, காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்கள், தக்காளிலாம் படுத்திக்கிச்சுங்க. இந்த கொத்தமல்லி மட்டும் அழகாக நின்றுட்டு சூப்பராக இருக்குது பார்க்கவே. ஃபுல்லாக செடியெல்லாம் பிடுங்கலை, அதனுடைய தழைகளை மட்டும் நாங்கள் பிரித்து கொத்தமல்லி ஊறுகாய்க்கு யூஸ் பண்ணிக்கிறோம். இது என்னது டெய்லியும் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். கொத்தமல்லி பறித்து ஊறுகாய்ச்சி சாப்பிட்டுட்ருக்கோம். கிடைக்கும் போது யூஸ் பண்ணிக்க தானே, உடம்புக்கு நல்லது தானங்களே. அதான் ஆனால் இந்த கொத்தமல்லி சும்மா ஒரு 2-3 அந்த பிரான்ச்சு தான், அந்த இது மட்டும்தான் ஒரு 2-3 தான் வச்சு கட்டி கொடுக்குறாங்க. அதுங்களே பார்த்தீங்கன்னா 5 ரூபா 10 ரூபா கொத்தமல்லி, அதாவது கருவேப்பிலை அதிகம் வச்சு கொத்தமல்லி 2 கொத்து வச்சு 10 ரூபான்னு கொடுக்குறாங்க. நமக்கு வேறு வழி இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம், டவுனில் இருக்கும்போது வாங்கி தான் சாப்பிட்றோம். ஆனால் இதே நம்ம கிராமத்தில் இது மாதிரி விலைய வச்சு எடுத்துகிட்டு போய் ஒரு 10 தழை வச்சு நம்ம ஒரு 10 ரூபான்னு கொடுத்தாலும் வாங்க மாட்டேங்கிறாங்க. இதுதான் கிராமத்தில் இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை. இது நம்ம ஒரு டவுனுக்கு நகரத்துக்கு போனோங்களா, நம்ம இந்த கொத்தமல்லிகளை காசு கொடுத்து தான் வாங்குகிறோம். ஒரு அவங்க எட்டும் யூஸ் பண்ணியிருப்பாங்க, மருந்தோ உரமோ யூரியாவோ ஏதோ ஒன்று போட்டு தான் அந்த வேக வளர வைப்பாங்க.
ஆனால் அது நம்ம ஒரு 10 ரூபா கொடுத்தா கூட இது ஒரு 2-3 பீஸ் தான் தருவாங்க. இது நம்ம நிறைய எடுத்துகிட்டு போய் கிராமத்தில் கொடுத்தா கூட வாங்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க நிறைய வீட்டில் அவங்களும் தேவையானது வெளியே வச்சுப்பாங்க. ஏதாவது கிராமத்துலனா ஏதாவது ஒன்று பயிரிட்டு அவங்களே சாப்பிடுவாங்க. இது வந்து நிறைய இருந்தால் நம்ம எடுத்துகிட்டு போய் இது ஒரு விற்றுடலாம். ஆனால் கொஞ்சமாக இருக்கிறதால நான் எதுவும் எடுத்துகிட்டு போயெல்லாம் விற்க முடியல. சரி வீட்டில் கொத்தமல்லி வச்சுருச்சுன்னா நம்ம மிளகாரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு பர்பஸ்க்காக இதை எடுத்துகிட்டு போய் விற்கலை, நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். எப்படி நடக்கணும் கொஞ்சம் கூட எதிர்பார்ப்பேன். இது போட்டது வந்து பார்த்தா ஊடு பயிராக போட்டது. ஆனால் மெயின் பயிரான தக்காளி சாய்ச்சிட்டு இதுங்க பயிராயிடுச்சு. எது இப்போ கொத்தமல்லியில் ஊறுகாய் செஞ்சு சாப்பிட போகிறோங்க. கொத்தமல்லி அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம். கொஞ்சோண்டு வாழையில் எண்ணெய் ஊற்றி உளுத்த பருப்பு கொஞ்சம் இடியில் இல்லாமல் தலையில் இல்லாமல் மஜில் இல்லாமல் பண்ணிக்கலாம். மஜில் மச்சா இல்லை தண்ணியில் 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 அடுத்தபடியாக நாங்கள் பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்படியே கொத்தமல்லியை போட்டு சரி வதக்கிக்கிட்டு தண்ணி போட்டு மஞ்சள் போட்டு பூண்டு போட்டு கொத்தமல்லி போட்டு அப்படி வேக வச்சுட்டு அப்படி சாப்பிடும். அதை அரைச்சிட்டு மறுபடியும் ஒரு தாளிப்பு கொடுத்து போட்டு சாதத்தில் போட்டு சாப்பிட வேண்டியதுதான். கொத்தமல்லி போட்டு ஓகே.